வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கணக்கு பார்க்கலாமா? பின்வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏயை காண்க. இங்க 3 கணக்குகள் இருக்கு. ஒவ்வொரு கணக்குல 2 கணங்கள் இருக்கு. ஏ பி இருக்கு. அப்போ ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றும் 3 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல் இது பாருங்க, ஏன்ற கணம் பீன்ற கணம் கொடுத்திருந்த 2 கணங்களையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ஏ கிராஸ் ஏ, அதுக்கடுத்து பி கிராஸ் ஏ. சரியா? இப்ப பாருங்க, முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, முதல்ல ஏன்ற கணம் என்ன? 2 மைனஸ் 2 3 கிராஸ் பி பாருங்க 1, மைனஸ் 4. கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். அப்ப இந்த 2ல ஆரம்பிக்கணும். 2, 1 2, மைனஸ் 4 2, 1 2, மைனஸ் 4. சரியா? இப்ப மைனஸ் 2ல ஆரம்பிக்கணும். மைனஸ் 2, 1 மைனஸ் 2, மைனஸ் 4 மைனஸ் 2, 1 மைனஸ் 2, மைனஸ் 4. சரியா? இப்ப என்ன செய்யணும்? இந்த 3ல ஆரம்பிக்க போறோம். 3ல ஆரம்பிக்கலாமா? 3ல ஆரம்பிச்சோம்னா 3, 1 3, மைனஸ் 4 3, 1 3, மைனஸ் 4. இதான் என்னது? நமக்கு தேவையான ஏ கிராஸ் பி. அதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போறோம். ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, ஏன்ற கணத்துல என்ன இருக்கு? 2 மைனஸ் 2 3 கிராஸ் திரும்ப என்னதான் பாருங்க, ஏ தான். ஏல என்ன இருக்கு பாருங்க, 2 மைனஸ் 2 3. சரியா? இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிட்டு இந்த 2 எடுத்துட்டு இது பண்ணணும். கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். 2, 2 2, மைனஸ் 2 2, 3 எழுதலாமா? பாருங்க 2, 2 2, மைனஸ் 2 2, 3. சரியா? இப்ப மைனஸ் 2ல ஆரம்பிக்கணும். மைனஸ் 2, 2 மைனஸ் 2, மைனஸ் 2 மைனஸ் 2, 3 எழுதுவோமா? மைனஸ் 2, 2 மைனஸ் 2, மைனஸ் 2 மைனஸ் 2, 3 மைனஸ் 2, 3. அடுத்து எதுல ஆரம்பிக்கணும்? 3ல ஆரம்பிக்கணும். 3, 2 3, மைனஸ் 2 3, 3 எழுதுவோமா? பாருங்க 3, 2 3, மைனஸ் 2 3, 3. சரியா? இதான் என்னது? ஏ கிராஸ் ஏ. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது பி கிராஸ் ஏவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. அப்போ முதல்ல எதை எழுதணும்? பி தான் எழுதணும். பில என்ன இருக்கு? 1, மைனஸ் 4 1, மைனஸ் 4 கிராஸ் ஏல என்ன இருக்கு பாருங்க, 2 மைனஸ் 2 3. இப்ப இது ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். எப்படி கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கிறது? எதுல அது பண்ணும்? 1ல பாருங்க 1, 2 1, மைனஸ் 2 1, 3 எழுதலாமா? 1, 2 அதுக்கு அடுத்தது 1, மைனஸ் 2 அதுக்கு அடுத்தது 1, 3. இப்ப இதுல ஆரம்பிக்கணும். மைனஸ் 4ல ஆரம்பிக்கணும். மைனஸ் 4, 2 மைனஸ் 4, மைனஸ் 2 மைனஸ் 4, 3 எழுதிடலாமா? மைனஸ் 4, 2 மைனஸ் 4, மைனஸ் 2 அதுக்கடுத்து மைனஸ் 4, 3. சரியா? இதான் என்னது? பி கிராஸ் ஏ. முதல் இதுக்கு நம்ம முடிச்சிட்டோம். இப்ப ரெண்டாவது ஆரம்பிக்க போறோம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? கணக்கு பார்ப்போமா? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூ. ஏன்ற கணத்திலையும் பி கியூ தான் இருக்கு, பின்ற கணத்திலையும் பி கியூ தான் இருக்கு. அதோட அர்த்தம் எடுத்து எழுதிருமா? ஏ ஈக்குவல் டு பி கியூ. சரியா? அதே மாதிரி பினால என்னதான்? பி கியூ தான். ரெண்டு சமம்னு கொடுத்துருக்காங்க. எது எது? ஏன்ற கணமும் பின்ற கணமும் சமம்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது ஏ கிராஸ் பி. கண்டுபிடிச்சிடலாமா? ஈக்குவல் டு ஏ பாருங்க, ஏல என்ன இருக்கு? பி, கியூ.
கிராஸ் பியில் என்ன இருக்கு? பி கமா கியூ. சரியா? ரெண்டு இதாக தான் இருக்கு. இப்போ பாருங்க எப்படி நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுப்போம்? பியில் ஆரம்பிப்போம். பி கமா பி கமா கியூ எழுதிக்கலாமா? பி கமா பி, அதுக்கு அடுத்தது பி கமா கியூ. முடிஞ்சிருச்சா? இப்போ கியூல ஸ்டார்ட் பண்ணுவோம். கியூ கமா பி, கியூ கமா பி. அதுக்கு அடுத்தது கியூ கமா கியூ, கியூ கமா கியூ. இதான் என்னது? ஏ கிராஸ் பி. அதுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது ஏ கிராஸ் ஏவை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? ஏ கிராஸ் ஏ. ஏல என்ன இருக்கு? பி கியூ தான் இருக்கு. கிராஸ் பி கியூ தானே, திரும்ப ஏ தான் என்ன இருக்கு? பி கியூ தான் இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் ஆரம்பிக்கலாமா? ஈக்குவல் டு, இப்ப பாருங்க பி எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம்? பி கமா பி கமா கியூ எழுதிக்கலாமா? பி கமா பி, அதுக்கு அடுத்தது பி கமா கியூ. இப்ப கியூல ஸ்டார்ட் பண்ண போறோம். கியூ கமா பி, கியூ கமா பி, கியூ கமா கியூ. இதான் என்னது? நமக்கு தேவையான ஏ கிராஸ் ஏ. கடைசி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி கிராஸ் ஏவை கண்டுபிடிக்கணும். எழுதிருமா? பாருங்க பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு, முதல்ல எதை எழுதணும்? பி எழுதணும். பியில் என்ன இருக்கு? பி கமா கியூ, பி கமா கியூ. கிராஸ் ஏல என்ன இருக்கு? அதே தான் என்ன இருக்கு? பி கமா கியூ. இப்ப பாருங்க ஈக்குவல் டு என்ன செய்ய போறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல் என்ன செய்யும்? பி எடுத்துக்கிட்டு பி கமா கியூ எழுதிடலாமா? பி கமா பி, அதுக்கு அடுத்தது பி கமா கியூ. இப்ப கியூல ஸ்டார்ட் பண்ண போறோம். கியூ கமா பி, அதுக்கு அடுத்தது கியூ கமா கியூ, கியூ கமா கியூ. இதான் என்னது? நமக்கு தேவையான பி கிராஸ் ஏ. ரெண்டாவது முடிச்சிட்டோம். மூணாவது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்றது இருக்கு, பீன்றது இருக்கு. பீன்றது இந்த இடத்துல வெற்று கணம். இங்க ஆரம்பிப்போமா? பாருங்க ஏன்ற கணத்துல என்ன இருக்கு? மூணாவது இது ஏன்ற கணத்துல இருக்கிறது எம் கமா என், பில இருக்கிறது வெற்று கணம். இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது ஏ கிராஸ் பி. கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க ஏல என்ன இருக்கு? எம் கமா என். கிராஸ் பில என்ன இருக்கு? வெற்று கணம். இந்த மாதிரி போட்டா வெற்று கணம் எம்டி செட்னு சொல்லுவோம். அதாவது உறுப்பே இல்ல, உறுப்பே எல்லாம் ஜீரோன்ற மாதிரி அர்த்தம். அப்ப ஜீரோவை இந்த கணத்தை பெருக்கணும் என்ன வரும்? ஜீரோ. ஜீரோன்னு என்ன அர்த்தம்? வெற்று கணம்னு அர்த்தம். எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜீரோன்னு கூட சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்ல? வெற்று கணம். ஒரு கணத்தையும் ஒரு வெற்று கணத்தையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்? வெற்று கணம் தான் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் வெற்று கணம். நமக்கு அந்த வரையறையில இருக்கும், புக்ல பாருங்க. சரியா? இப்ப அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது ஏ கிராஸ் ஏ. ஏன்றது என்னது? எம் கமா என். கிராஸ் திரும்ப ஏ தான் என்னது? எம் கமா என் ஈக்குவல் டு என்ன செய்ய போறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல் எம் எடுத்துக்கிட்டு எம் கமா எம் கமா என் எழுதிக்கலாமா? எம் கமா எம், அதுக்கு அடுத்தது எம் கமா என். இப்ப என்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். என் கமா எம், அதுக்கு அடுத்தது என் கமா என். இதான் என்னது? ஏ கிராஸ் ஏ. லாஸ்டா நம்ம கண்டுபிடிக்க போறது பி கிராஸ் ஏ. பில என்ன இருக்கு? வெற்று கணம். கிராஸ் ஏல என்ன இருக்கு? எம் கமா என். பாருங்க ஒரு கணத்தையும் வெற்று கணத்தையும் நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னதான் வரும்? வெற்று கணம் தான் வரும். இதான் என்னது? நமக்கு தேவையான பி கிராஸ் ஏவோட மதிப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. அடுத்தது இரண்டாவது கணக்கு பாருங்க. ஏ மற்றும் பின்னு இரண்டு கணங்கள் இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல நமக்கு ஏன்ற கணம் பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டா இருக்கு. என்ன இருக்கு? 1 2 3. இப்போ பீன்ற கணம் என்ன முறையில இருக்குன்னா பாருங்க, கன கட்டமைப்பு முறையில் இருக்கு. இதை நம்ம பட்டியல் முறைக்கு முதல்ல மாத்தணும். மாத்திரலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் such that எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண். 10ஐ விட சிறிய பகா எண். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10ஐ விட சின்னதா இருக்கணும். அப்போ 9 வரைக்கும் எடுத்துட்டோம்.
இதில் இருக்கக்கூடிய பகா எண்கள் எது பகா எண்ணா? 2 பகா எண், 3 பகா எண், 5 பகா எண், 7 பகா எண். பகா எண் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடியது. அப்ப பாருங்க 2 எதை கொண்டு வகுக்கலாம்? 2 கொண்டு வகுக்கலாம், 1 கொண்டு வகுக்கலாம். அதுக்கடுத்து 3 பாருங்க எதால வகுபடும்? ஒன்னால வகுபடும், தன்னால் அதாவது 3ஆல் வகுபடும். 5 பாருங்க ஒன்னாலையும் வகுபடும், தன்னாலையும் வகுபடும். அதுக்கடுத்து 7 இதான் என்னது? பகா எண்கள். எதை விட கம்மியா இருக்கிறது? 10ஐ விட சிறிதாக இருக்கக்கூடிய பகா எண்கள். இந்த 2 கணத்துக்கும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏவை கண்டுபிடிக்க போறோம். முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? பாருங்க முதல்ல ஏன்ற கணத்துல 1 2 3 கிராஸ் பில பாருங்க 2 3 5 7. சரியா? இப்போ நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துருவோமா? ஈக்குவல் டு 1 எடுத்துட்டு பாருங்க எப்படி எழுதுவோம்? 1, 2 1, 3 1, 5 1, 7 எழுதுவோமா? 1, 2 1, 3 1, 5 அதுக்கு அடுத்தது 1, 7. சரியா? இப்ப 2ல ஆரம்பிக்க போறோம். 2ல ஆரம்பிச்சோம்னா 2, 2 2, 3 2, 5 2, 7 எழுதுவோமா? 2, 2 2, 3 2, 5 அதுக்கு அடுத்தது 2, 7. சரியா? இப்ப 3ல ஆரம்பிக்க போறோம். 3ல ஆரம்பிச்சோம்னா 3, 2 3, 3 3, 5 3, 7 இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல். 3, 2 3, 3 3, 5 3, 7 இதான் என்னது? நமக்கு தேவையான கார்ட்டீசியன் பெருக்கல், ஏக்கும் பிக்குமான கார்ட்டீசியன் பெருக்கல். இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பி கிராஸ் ஏவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க பீன்ற கணம் என்ன பாருங்க, முதல்ல எடுத்து எழுதுங்க. 2 3 5 7 இதான் பீன்ற கணம். கிராஸ் ஏன்ற கணம் பாருங்க 1 2 3. சரியா? இப்ப பாருங்க கார்ட்டீசியன் பெருக்கல் ஆரம்பிக்கலாமா? எதுல ஆரம்பிக்கணும்? 2ல ஆரம்பிக்கணும். 2, 1 2, 2 2, 3 எழுதிருவோமா? பாருங்க 2, 1 2, 2 2, 3. அடுத்து 3ல ஆரம்பிக்க போறேன். 3, 1 3, 2 3, 3 எழுதிருமா? 3, 1 3, 2 3, 3. சரியா? அதுக்கு அடுத்து 5ல ஆரம்பிக்கணும். 5ல ஆரம்பிச்சோம்னா 5, 1 5, 2 5, 3 5, 1 அதுக்கு அடுத்தது 5, 2 அதுக்கு அடுத்தது 5, 3. இப்ப 7ல ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? 7, 1 7, 2 7, 3. சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான பாருங்க ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? 2வது கணக்கை முடிச்சிட்டோம். அப்படியே 3வது கணக்கை பார்த்துருவோமா? பாருங்க 3வது கணக்கு என்ன இருக்கு பாருங்க. பி கிராஸ் ஏ இருக்கு, நம்ம ஏன்ற கணத்தையும் பீன்ற கணத்தையும் கண்டுபிடிக்கணும். கணக்குல நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருப்பாங்க? ஏன்ற கணமும் பீன்ற கணமும் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏவை நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இங்க ஏ பி கிராஸ் ஏ அதாவது கார்ட்டீசியன் பெருக்கலை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏன்ற கணத்தையும் பீன்ற கணத்தையும் கண்டுபிடிக்கணும். பாருங்க 2 ஸ்டெப் தான். ஏன்ற கணம் அங்க பீன்ற கணம் 2 நம்ம எழுத போறோம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரஃப் ஒர்க் போட்டுருவோமா? முதல்ல ஏல என்னென்ன இருக்கு, பில என்னென்ன இருக்குன்னு அதை எழுதணும். பாருங்க பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏன்னா இந்த முதல்ல இருக்கிறது பி, 2வது இருக்கிறது ஏ. அப்ப இதுல முதல்ல இருக்கிறது பி, 2வது இருக்கிறது ஏ. முதல்ல இருக்கிறது பி, 2வது இருக்கிறது ஏ. பி ஏ பி ஏ பி ஏ இதான் நமக்கு முக்கியம். நமக்கு முதல்ல ஏ தானே வேணும். ஏ நம்பருங்க 2வது இருக்கிறது 3, இங்க 2வது இருக்கிறது 4 3 4. 2வது என்ன இருக்கு? 3 4. 2வது இருக்க எல்லாமே ஏ. இப்ப பாருங்க பி முதல்ல இருக்க எல்லாமே பி என்ன இருக்கு? -2 -2. அதுக்கு அடுத்தது 0, அதுக்கு அடுத்தது 0, அதுக்கு அடுத்தது 3 3. இப்போ இதுல பாருங்க ஏல பாருங்க 3 வந்து 3 தடவை இருக்கு, 4 வந்து 3 தடவை இருக்கு. ஆனா
இந்த கணம் இருக்கு இல்லையா, அந்த கணத்துக்குள்ள எழுதும் ஒரு உறுப்பு ஒரு தடவை தான் எழுதணும். அப்ப 3 ஒரு தடவை 4 ஒரு தடவை எழுதுனா போதும். 3,4. சரியா? இப்ப பில பாருங்க, -2 2 தடவை இருக்கு, 0 2 தடவை இருக்கு, 3 2 தடவை இருக்கு. இந்த கன அடைப்புக்குள்ள செட் பிராக்கெட்டுக்குள்ள எழுதும் ஒரு உறுப்பு ஒரு தடவை தான் இருக்கணும். அப்ப -2 ஒரு தடவை தான், 0 ஒரு தடவை தான், 3 ஒரு தடவை தான். இதான் என்னது, நமக்கு தேவையான ஏ மற்றும் பீன்ற கணங்கள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போறது 4வது கணக்கு பாருங்க. ஏ பி சின்னு 3 கணங்கள் இருக்கு. நம்ம எதை சரி பார்க்கணும்? ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி என காட்டுக. அதாவது ஏக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும், அது ஒரு ஆன்சர் வரும். அதுக்கடுத்து பிக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல், சிக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். அதுக்கு அடுத்தது 2க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெட்டு கண்டுபிடிக்கணும். அது எதுக்கு சமமா இருக்கும்? இந்த ஏ கிராஸ் ஏக்கு சமமா இருக்குன்னு நம்ம நிரூபிக்கணும். முதல்ல நம்ம ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு முதல்ல இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, எல்ஹெச்எஸ்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருவோம். பாருங்க, ஏல என்ன இருக்கு? 5,6 கிராஸ் திரும்ப ஏ தான் இல்லையா? 5,6 ஏ கிராஸ் ஏன்னா ஏ வேற 2 தடவை எழுதிட வேண்டியதுதான். இப்ப பாருங்க, பெருக்கலாமா? என்ன பெருக்கல்? கார்ட்டீசியன் பெருக்கல். 5 எடுத்துக்கிட்டு 5,5 5,6 5,5 5,6. இப்ப 6ல ஸ்டார்ட் பண்ண போறோம். 6,5 6,6. இதான் என்னது? முதல் ஆன்சர், இடது பக்கத்தோட ஆன்சர், ஏ கிராஸ் ஏவோட ஆன்சர். இப்போ நம்ம வலது பக்கம் போறோம். வலது பக்கத்துல 2 பிராக்கெட் இருக்கு. முதல் பிராக்கெட்டை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிருவோமா? என்ன இருக்கு பாருங்க, பி கிராஸ் பி, பி கிராஸ் பி. பின்ற கணத்துல என்ன இருக்கு பாருங்க, 4 5 6 எழுதிடுவோமா? 4 5 6 கிராஸ் திரும்ப என்னதான் 4 5 6 தான். என்ன பி கிராஸ் பி, அதே தான் திரும்ப எழுதணும். இப்ப பாருங்க, 4 எடுத்துட்டு கார்ட்டீசியன் பெருக்கல், 4 4,4 4,5 4,6 எழுதிடுமா? 4, 4 4,5 4,6. இப்ப 5ல ஸ்டார்ட் பண்ண போறோம். 5,4 5,5 5,6 5,4 5,5 5,6. இப்ப 6ல ஸ்டார்ட் பண்ண போறோம். 6,4 6,5 6,6 எழுதிடுமா? 6,4 6,5 6,6 எல்லாத்தையும் எழுதிட்டோம். சரியா? இப்ப பாருங்க, அதுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது சி கிராஸ் சி. சி கிராஸ் சி. சின்ற கணத்துல என்ன இருக்கு பாருங்க, 5 6 7ன்னு இருக்கு. எடுத்து எழுதிக்கலாமா? 5 6 7 கிராஸ் திரும்ப சி தான், என்னது? 5 6 7 ஈக்குவல் டு கார்ட்டீசியன் பெருக்கல். எடுத்துருவோமா? 5ல ஆரம்பிக்கணும். 5,5 5,6 5,7 எழுதுவோமா? 5,5 5,6 5,7. இப்ப என்ன செய்யணும்னா 6ல ஆரம்பிக்க போறோம். 6,5 6,6 6,7 6,5 6,6 6,7 7ல ஆரம்பிக்க போறோம். 7,5 7,6 7,7. சரியா? என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 2க்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். பாருங்க, வெட்டு என்னது? பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. வெட்டு அப்படின்னா இந்த 2லயும் பொதுவா இருக்கக்கூடியது. எந்த 2லயும்? நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்க பி கிராஸ் பி, இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்க சி கிராஸ் சி, 2லயும் பொதுவா இருக்கக்கூடியதை எடுத்து எழுதணும். எது பொதுவா இருக்கு பாருங்க, செக் பண்ணுவோமா? இதுல பாருங்க, 4,4 இங்க இல்ல, 4,5 இல்ல, 4,6 இல்ல, 5,4 இல்ல. பாருங்க, 5,5 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 5,6 பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 6,4 இருக்கா பாருங்க, இல்ல. அதுக்கு அடுத்தது
6,5 இருக்கா பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. 6,5 இருக்கு, 6,6 இருக்கு. அப்போ இதுதான் ரெண்டுலையுமே பொதுவா இருக்கக்கூடியது. என்னென்ன? 5,5 இருக்கு, 5,6 இருக்கு, 6,5 இருக்கு, 6,6 இருக்கு. அப்ப வெட்டு அப்படின்னா ரெண்டுலையுமே பொதுவாக இருக்கக்கூடியது. அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். எழுதிருவோமா? பாருங்க, நான் பென்சில் கொண்டு வட்டம் போட்டிருக்கேன்ல, அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? 5,5, அதுக்கு அடுத்தது 5,6, அதுக்கு அடுத்தது 6,5, அதுக்கு அடுத்தது 6,6. இது என்னது? ரெண்டாவது ஆன்சர். முதல் ஆன்சர் பாருங்க, 5,5, 5,6, 6,5, 6,6 அப்படியே இருக்கா பாருங்க. 5,5, 5,6, 6,5, 6,6 ரெண்டு எப்படி இருக்கு? சமமாக இருக்கிறது. கீழே இந்த இதை மறக்காம எழுதணும். சில பேர் எழுதவே மாட்டேன்றீங்க, அப்படியே உங்களுக்கு அப்படியே விட்டு போயிடுறீங்க. என்ன ஆயிரும்? உங்களுக்கு 1 மார்க் குறைஞ்சிரும். 1 மற்றும் 2 இருந்து இந்த ஸ்டெப் எழுதினாதான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும்ல, 4 மார்க் தான் கிடைக்கும். அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எப்படி எழுதுங்க? A cross A equal to B cross B வெட்டு C cross C என்பது நிறுவப்பட்டது, இல்லைன்னு என காட்டப்பட்டது, என காட்டப்பட்டது. அதாவது சமம்னு காட்டிட்டோம், அதான் இந்த இடத்துல அர்த்தம். என காட்டப்பட்டது. இந்த மாதிரி எழுதணும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போறது 5வது கணக்கு. பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க? A, B, C மற்றும் D 4 கணங்கள் கொடுத்திருக்காங்க. எனில் A வெட்டு C கிராஸ் B வெட்டு D ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மையா என சோதிக்கவும். அதாவது இந்த இடது பக்கத்தோட விடையும் வலது பக்கத்தோட விடையும் சமமா இருக்கா இல்லையா? சமமா இருந்தா உண்மை, இல்லைன்னா உண்மை இல்லையே நம்ம கணக்கு முடிச்சிடலாம். சரியா? முதல்ல இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல முதல் பிராக்கெட் A வெட்டு C, A வெட்டு C. ஏன்ற கணத்துல என்ன இருக்கு பாருங்க, 1 2 3 வெட்டு சீன்ற கணத்துல என்ன இருக்கு பாருங்க, 3 4. இந்த இடத்துல வெட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவானதுன்னு அர்த்தம், இன்டர்செக்ஷன். அப்ப இந்த 2 கணத்துல இருக்கக்கூடிய உறுப்பு பாருங்க, 3 மட்டும்தான் 2 கணத்துல இருக்கு. அப்ப ஏக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் வெட்டு எடுத்தோம்னா என்ன வருது? வெறும் 3 மட்டும்தான் வருது, 3. சரியா? இதான் ஏ வெட்டு சி. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது பி வெட்டு டி. வெட்டுனா என்னது? இன்டர்செக்ஷன். சரியா? பீன்ற கணத்துல என்ன இருக்கு பாருங்க, 2 3 5 வெட்டு. டீன்ற கணத்துல என்ன இருக்கு பாப்போமா, 1 3 5. பாருங்க, பீன்ற கணத்துல 2 3 5, டீன்ற கணத்துல 1 3 5. வெட்டு அப்படின்னா என்னது? பொதுவாக இருக்கக்கூடியவை. 2 கணங்களிலும் பொதுவா இருக்கு. இன்டர்செக்ஷன் பாருங்க, 3 ரெண்டுலயுமே இருக்கு, 5 ரெண்டுலயுமே இருக்கு. அதை மட்டும் நம்ம எடுத்து எழுத போறோம். எழுதிடுவோமா? என்ன வரும்? 3,5. இந்த கணக்கு பாருங்க, ஏ வெட்டு சி கண்டுபிடிச்சிட்டோம், பி வெட்டு சி கண்டுபிடி. ரெண்டுக்கு என்ன செய்யணும்? கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். எடுத்துருவோமா? பாருங்க, ஏ வெட்டு சி கிராஸ், அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் எதுக்கு? பி வெட்டு டி ஈக்குவல் டு, அப்படி எடுத்து எழுதுங்க. ஏ வெட்டு சி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், 3 கிராஸ் பி வெட்டு டி இங்க இருக்கு, 3,5. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு இதுல ஒரே ஒரு தான் இருக்கு, ஒண்ணு பாருங்க, 1 எடுத்துக்கிட்டு, சாரி 3 இருக்கு, 3 எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு உறுப்பு இருக்கு, அது 3 இருக்கு. சரியா? 3,3 3,5 அவ்வளவுதான். இதை மட்டும் எழுதிட்டா போதும். 3,3 3,5. இதான் என்னது? நமக்கு தேவையான இடது பக்கத்தோட விடை 1. சரியா? இப்போ நம்ம வலது பக்கம் போறோம். வலது பக்கம் பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு, RHS ரைட் ஹேண்ட் சைடு. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துருவோமா? ஏக்கும் பிக்கும், ஏபி ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, ஏல என்ன இருக்கு? 1 2 3. பியில் என்ன இருக்கு? 2 3 5. ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி எடுப்போம்? 1 எடுத்துக்கிட்டு பாருங்க, இந்த 1ல ஆரம்பிப்போம். 1,2 1,3 1,5 எழுதுவோமா? 1,2 1,3
1,5 2ல ஆரம்பிப்போம். 2,2 2,3 2,5 சொன்னது புரிஞ்சுதா? 2,2 2,3 2,5 இப்ப 3ல ஆரம்பிக்க போறோம். 3,2 3,3 3,5 எழுதிருமா? 3,2 3,3 3,5 சரியா? இப்ப பாருங்க, இது என்னது? A கிராஸ் B. அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா C கிராஸ் D கண்டுபிடிக்க போறோம். Cல என்ன இருக்கு பாருங்க, 3,4 கிராஸ் Dல என்ன இருக்கு? 1 3 5 ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துருவோமா? பாருங்க 3 எடுத்துக்கிட்டு 3,1 3,3 3,5 எழுதிடலாமா? 3,1 அதுக்கு அடுத்தது 3,3 அதுக்கு அடுத்தது 3,5 முடிச்சிட்டோம். இப்ப 4ல ஆரம்பிக்க போறோம். 4,1 4,3 4,5 4,1 4,3 4,5 இதான் என்னது? நமக்கு தேவையான சி கிராஸ் டி. கணக்குல ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி. வெட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது? பொதுவானது. எது இதுல பொதுவா இருக்கணும்? ஏ கிராஸ் பி இங்க இருக்கு பாருங்க, இதுலயும் பொதுவா இருக்கிறது பாருங்க. 1,2 இங்க இல்ல, 1,3 இல்ல, 1,5 இல்ல, 2,2 இல்ல, 2,3 இல்ல, 2,5 இல்ல. அதுக்கு அடுத்தது 3,2 இருக்கா? அதுவும் இல்ல. 3,3 இருக்கு. இங்க பாருங்க, 3,3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 3,5 பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. வெட்டுனா ரெண்டுலயுமே இருக்கணும். மிச்சது எல்லாமே எதுவுமே கிடையாது. அப்ப இந்த 2 உறுப்புகள் மட்டும்தான் பொதுவா இருக்கு. எடுத்து எழுதிருவோமா? என்னென்ன பொதுவா இருக்கு? 3,3 3,5 இதான் என்னது? நமக்கு தேவையான வலது பக்கத்தோட ஆன்சர். பாருங்க, இடது பக்கத்தோட ஆன்சரும் 3,3 3,5 இங்கேயும் 3,3 3,5. அப்ப இது என்னது? உண்மை தானே? therefore கீழே இருந்து மறக்காம எழுதணும். 1 மற்றும் 2லிருந்து எது உண்மை? அந்த ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்களே அதை எடுத்து எழுதுங்க. அப்படியே ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது உண்மை. என்ன சமமா இருக்கு? என்பது உண்மை என நிறுவப்பட்டது. அப்படின்னா சோதிக்கப்பட்டது, எப்படினாலும் எழுதிக்கங்க. நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். எந்த கணக்கு நம்ம முடிச்சிட்டோம்? 5வது கணக்கை நம்ம முடிச்சிட்டோம். வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதுல பயிற்சி 1ல் 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஏ பி மற்றும் சின்னு 3 கணங்களை கொடுத்திருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. இங்க 3 சமன்பாடுகள் இருக்கு, ஒவ்வொன்றையும் நம்ம சரி பார்க்கணும். இடது பக்கம் வலது பக்கம் சமமா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். சரியா? இப்ப பாருங்க, முதல்ல ஏன்ற கணம் பீன்ற கணம் ரெண்டுமே எப்படி இருக்கு? கன கட்டமைப்பு முறையில இருக்கு. நம்ம இந்த மாதிரி எண்கள் இருக்கிற மாதிரி பட்டியல் முறைக்கு நம்ம மாத்தணும். அதை மாத்தி எழுதிடலாமா? பாருங்க, முதல்ல ஏன்ற கணத்தை எடுத்து எழுத போறோம். பாருங்க, ஏன்ற கணம் என்ன அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூ அப்படின்னா முழு எண்கள். முழு எண்கள் எதுல ஆரம்பிக்கும்? 0 ஆரம்பிக்கும். 0 1 2 3 இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ 2ஐ விட சிறிய முழு எண்கள் எக்ஸ் லெஸ் தேன் கம்மி. எதை விட கம்மி? 2ஐ விட சின்னதா இருக்கணும். அப்ப இந்த 2ஏ வரக்கூடாது, 2ஐ விட சின்னது. அப்ப 2க்கு முன்னால என்ன இருக்கு? 1 0 இருக்கு. இதான் என்னது? 0,1. அதாவது 2ஐ விட சிறியதாக இருக்கக்கூடிய முழு எண்கள் 0வும் 1ம் மட்டும்தான். அதுக்கு அடுத்தது பி பாருங்க. பீன்ற கணத்துல என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், இயல் எண். நேச்சுரல் நம்பர் அப்படி என்னன்னா என்னது? நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். இயல் எண்கள் எதுல ஆரம்பிப்போம்? 1ல ஆரம்பிப்போம். 1 2 3
4 5ன்னு இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பாருங்க இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. 1 வராது. இந்த நேச்சுரல் நம்பர்ல 1 வராது. எது வரும்? 4 வரும். 4 வரும். அப்போ 1ல இருந்து 4க்குள்ள 1 வராது. ஏன்னா இங்க கீழே கோடு இல்ல. கோடு இருந்தாதான் வரும். இங்க கோடு இருக்கா? அப்ப இந்த 4 வரும். அப்போ 1 வராது, 2 வரும், 3 வரும், 4 வரும். அதை மட்டும் எடுத்து எழுதணும். 2 வரும், 3 வரும், 4 வரும். சரியா? அதுக்கு அடுத்து சீன்ற கணம் அவங்களே நேரடியாவே கொடுத்துட்டாங்க. 3,5 3,5. இப்ப நம்ம கணக்கு ஆரம்பிக்க போறோம். முதல் சமன்பாடு என்னன்னு எழுதிடுவோமா? பாருங்க, திரும்ப ஒரு எழுதிக்கிடுவோம். A cross B union C equal to A cross B union A cross C. சரியா? முதல்ல நம்ம பார்க்க போறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இடது பக்கத்தை நம்ம முதல்ல முடிச்சிருவோம். இடது பக்கத்துல முதல்ல இருக்க பிராக்கெட்டுக்கு தான் நமக்கு எப்பயுமே முதல் ப்ரிஃபரன்ஸ். பி யூனியன் சி, சேர்ப்பு. சரியா? இந்த மாதிரி யூனியன் என்னது? சேர்ப்பு. பி சேர்ப்பு சி. பில என்ன இருக்கு? 2 3 4 சேர்ப்பு. சில என்ன இருக்கு? 3 5 இருக்கு. சேர்ப்பு அப்படின்னா என்ன செய்யணும்னா, 2 கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளை சேர்த்து எழுதணும். எழுதிடுவோம். முதல்ல 2 எழுதியாச்சு. அதுக்கு பாருங்க 3 இங்க இருக்கு, இங்க 2 தடவை இருக்கு. ஆனா இந்த கணத்துக்குள்ள எழுதும் போது ஒரு தடவை தான் எழுதணும். அதுக்கு அடுத்தது 4, அதுக்கு அடுத்தது 5. இதான் என்னது? பி சேர்ப்பு சி. அடுத்தது இப்ப என்ன செய்யணும்னா, இந்த இடது பக்கம் முழுசா நம்ம கண்டுபிடிச்சிடணும். என்ன இருக்கு? ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு, என்ற கணத்துல என்ன இருக்கு? 0வும் 1ம் மட்டும்தான் இருக்கு. 0,1 கிராஸ் கார்ட்டீசியன் பெருக்கல் பி சேர்ப்பு சி. இங்க இருக்கா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 3 4 5. சரியா? 2 3 4 5. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் என்ன செய்வோம்? 0ல ஆரம்பிப்போம். 0,2 0,3 0,4 0,5 எழுதிக்கலாமா? 0,2 0,3 0,4 0,5. சரியா? அதுக்கு 1ல ஆரம்பிக்க போறோம். 1,2 1,3 1,4 1,5 எழுதிடுவோமா? 1,2 1,3 1,4 1,5. இதான் என்னது? நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர். இப்ப வலது பக்கம் போறோம். என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. அங்க இருக்கு பாருங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டையும் சேர்த்து எழுதணும். சரியா? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, ஏல என்ன இருக்கு? 0வும் 1 இருக்கு. கிராஸ் பில என்ன இருக்கு? 2 3 4 இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன எடுக்க போறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல். எதுல ஸ்டார்ட் பண்ண போறோம்? 0ல ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? பாருங்க. 0,2 0,3 0,4 0,2 0,3 0,4 1ல ஆரம்பிக்க போறோம். 1,2 1,3 1,4 1,2 1,3 1,4. இது ஏ கிராஸ் பி. அதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ கிராஸ் சிய கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? ஏல என்ன இருக்கு? 0,1 கிராஸ் சில என்ன இருக்கு பாருங்க? 3,5 இருக்கு. எழுதிக்கலாமா? 3,5. இது ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்க போறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல். 0ல ஆரம்பிங்க. 0,3 0,5 0,3 0,5. அதுக்கு அடுத்தது 1,3 அதுக்கு அடுத்தது 1,5. சரியா? இப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். சரியா? இப்ப பாருங்க. therefore A cross B சேர்ப்பு A cross C. சேர்க்கிறது அப்படின்னா இந்த 2ல இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் அப்படியே ஒன்னா எழுதிட வேண்டியது. எழுதிருமா? பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க? 0,2 எழுதிருவோம். 0,2 0,3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ ஒரு தடவை தான் நம்ம எழுதணும். அப்ப 0,3. அதுக்கு அடுத்து பாருங்க 0,4 0,4
அதுக்கடுத்து இங்க 0,5 இங்க இருக்கு பாருங்க 0,5 அப்படியே வரிசை எழுதிட்டா நமக்கு நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க 1,2. அதுக்கடுத்து பாருங்க 1,3 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, 2 தடவை இருக்கு, ஒரு தடவை எழுதுனா போதும் 1,3. அதுக்கடுத்து பாருங்க 1,4 இங்க இருக்கு 1,4. அதுக்கு அடுத்தது 1,5 இங்க இருக்கு 1,5. சேர்ப்பு அப்படின்னா என்ன செய்யணும், ரெண்டுல இருக்கிறத ஒன்னா சேர்த்து எழுதணும். ஏதோ ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு தடவை எழுதுனா போதும். இதான் என்னது, ரெண்டாவது இது. ரெண்டு சமமா இருக்கா பாருங்க, 1 2 இங்க இருக்கு பாருங்க 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 சமமா இருக்கு. அப்போ இங்க எழுதிருமா 1 மற்றும் 2 எது சரிபார்க்கப்பட்டது, அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதணும் மறக்காம. A கிராஸ் B சேர்ப்பு C ஈக்குவல் டு A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. இதுல நம்ம முதல் கணக்கை தான் முடிச்சிருக்கோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? இருங்க, நான் அப்படியே பேப்பர் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது இதை நம்ம ஆரம்பிக்க போறோம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது முதல்ல ஃபார்முலா எடுத்து எழுதுவோமா? இங்க இருக்கு பாருங்க ஃபார்முலா. என்ன இருக்கு ஃபார்முலால? ரெண்டாவது இது A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கத்துல பிராக்கெட் தான் நம்ம முதல்ல இது பண்ண போறோம். பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க, B வெட்டு C. Bல என்னென்ன இருக்கு, இங்க இருக்கு பாருங்க 2 3 4 2 3 4 வெட்டு Cல என்ன இருக்கு பாருங்க 3 5 இருக்கு 3,5 ஈக்குவல் டு. இப்ப பாருங்க வெட்டு அப்படின்னா ரெண்டுலையுமே பொதுவா இருக்கக்கூடியது. பீன்ற கணத்துலயும் சீன்ற கணத்துல எது பொதுவா இருக்கு பாருங்க, 3 மட்டும்தான் பொதுவா இருக்கு. அப்ப B வெட்டு C எது மட்டும் வரும், 3 மட்டும்தான் வரும். இப்போ இடது பக்கம் முழுசா நம்ம கண்டுபிடிக்கணும். என்னது, A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு ஏல என்னென்ன இருக்கு பாருங்க 0,1 கிராஸ் இந்த B வெட்டு Cல என்ன இருக்கு, வெறும் 3 மட்டும்தான் இருக்கு ஈக்குவல் டு. இப்ப பாருங்க எப்படி நம்ம இது பண்ணுவோம், கார்ட்டீசியன் பெருக்கல் எடுப்போம். 0,3 அதுக்கு அடுத்தது 1,3. இதான் என்னது, நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர். இப்போ வலது பக்கம் போறோம். ரைட் ஹேண்ட் சைடுல முதல்ல A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்க, A கிராஸ் B ஈக்குவல் டு ஏன்ற கணத்துல என்ன இருக்கு, 0வும் 1ம் இருக்கிறது. கிராஸ் Bல என்ன இருக்கு, 2 3 4 இருக்கு. இப்ப இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துருவோமா? 0ல ஆரம்பிக்க போறோம். 0,2 0,3 0,4 0,2 0,3 0,4 1ல ஆரம்பிக்க போறோம். 1,2 1,3 1,4 1,2 1,3 1,4 A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போறது A கிராஸ் C. ஏல என்ன இருக்குன்னா 0,1 Cல என்ன இருக்கு பாருங்க 3,5 இருக்கு 3,5 ஈக்குவல் டு கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துருவோமா? எப்படி பெருக்கணும், 0 எடுத்துக்கிட்டு 0,3 0,5 0,3 0,5. இப்ப பாருங்க 1ல ஆரம்பிக்க போறோம். 1,3 1,5 1,3 1,5. சரியா? இப்போ இந்த A கிராஸ் பிக்கும் இந்த A கிராஸுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், கணக்குல நம்ம இன்டர்செக்ஷன் வெட்டு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா பாருங்க, A கிராஸ் B
இன்டர்செக்ஷன் வெட்டு ஏ கிராஸ் சி. வெட்டு அப்படின்னா என்ன செய்யணும்? ரெண்டுலையுமே பொதுவா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். பாருங்க 0,3 இருக்கா? இந்த 0,2 வராது. அதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்கு பாருங்க? 0,4 வரல, 1,2 இல்ல, 1,3 இருக்கு பாருங்க. இந்த 1,3 ரெண்டுலையுமே இருக்கு. 1,4 வரல. அப்ப பொதுவா இருக்கு இந்த ரெண்டு உறுப்புகள் மட்டும்தான். என்னென்ன? 0,3 1,3 0,3 1,3. இதான் என்னது? நமக்கு தேவையான வலது பக்கத்தோட ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க 0,3 1,3. இங்க என்ன வந்திருக்கு? 0,3 1,3. அப்போ 1 மற்றும் 2 மற்றும் 2 எது சரிபார்க்கப்பட்டது? அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதுங்க. ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டது. எதை நம்ம முடிச்சிட்டோம்? இதுல ரெண்டாவது இதை முடிச்சிட்டோம். அப்படியே மூணாவது இதுல ஆரம்பிச்சிருவோமா? பாருங்க மூணாவது இது ஃபார்முலா எடுத்து எழுதிடுவோம். முதல்ல ஃபார்முலா பாருங்க என்ன இருக்கு அப்படின்னா ஏ சேர்ப்பு பி, ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி, அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கத்துல முதல்ல நம்ம எதை பார்க்கணும்? பிராக்கெட். பிராக்கெட்ல என்ன இருக்கு? ஏ சேர்ப்பு பி. ஏன்ற கணத்துல என்ன இருக்கு? 0 1 சேர்ப்பு பின்ற கணத்துல என்ன இருக்கு? 2 3 4 ஈக்குவல் டு, நான் ஒரே லைன்ல எழுதிடுறேன், நீங்க கீழே எழுதிக்க. எந்த இடத்துல எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சேர்த்து எழுத போறோம். சேர்க்கணும் அப்படின்னா சேர்ப்பு அப்படின்னா இந்த ரெண்டு கணத்துல உறுப்புல ஒன்னா எழுதணும். அப்ப 0 எழுதிட்டோம், அதுக்கடுத்து 1 எழுதிட்டோம், அதுக்கடுத்து 2 3 4 2 3 4. சேர்ப்பு அப்படின்னா ரெண்டு கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒன்னா சேர்த்து எழுதணும். ஏதாவது உறுப்பு ரெண்டு தடவை இருந்துச்சு, இங்க ஒரு தடவை இங்க ஒரு தடவை இருந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதினா போதும். இப்ப என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? இந்த ஏ சேர்ப்பு பிக்கும் சிக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். ஏ சேர்ப்பு பி தான் கண்டுபிடிச்சோம். 0 1 2 3 4 சரியா? கிராஸ் சில என்ன இருக்கு? 3,5 இருக்கிறது. இப்ப பாருங்க கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாமா? எதுல ஆரம்பிக்க போறோம்? 0ல ஆரம்பிக்க போறோம். 0,3 0,5 எழுதிக்கலாமா? 0,3 0,5 1ல ஆரம்பிக்க போறோம். 1,3 1,5 1,3 1,5 2ல ஆரம்பிக்க போறோம். 2,3 2,5. இப்ப பாருங்க 2ல ஸ்டார்ட் பண்ணி எழுதிட்டு இப்ப 3ல ஸ்டார்ட் பண்ணுமா? 3,3 3,5 3,3 3,5. இப்ப 4ல ஆரம்பிக்க போறோம். 4,3 4,5. இதான் என்னது? நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர். இப்போ வலது பக்கம் பாருங்க, ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்கும் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிடலாமா? ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சி. ஏல என்ன இருக்கு? 0,1 இருக்கு. கிராஸ் சில என்ன இருக்கு? 3,5 இருக்கு. இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் 0ல ஆரம்பிக்க போறோம். 0,3 அதுக்கு அடுத்தது 0,5 1ல ஆரம்பிமா? 1,3 அதுக்கு அடுத்தது 1,5. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போறோம். பி கிராஸ் சி. பில என்ன இருக்கு அப்படின்னா 2 3 4 இருக்கு. கிராஸ் சில என்ன இருக்குன்னா 3 5 இருக்கு. கார்ட்டீசியன் பெருக்கல் ஆரம்பிமா? பாருங்க கார்ட்டீசியன் பெருக்கல் 2ல ஆரம்பிக்க போறோம். பாருங்க 2,3 2,5 2,3 2,5
3ல ஆரம்பிங்க. 3, 3, 3, 5. 4ல ஆரம்பிங்க. 4, 3, 4, 5. 4, 3, 4, 5. சரியா? A cross C கண்டுபிடிச்சிட்டோம். B cross C கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு என்ன செய்யணும்? யூனியன். யூனியன் அப்படின்னா சேர்ப்பு. சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதிருவோமா? பாருங்க. A cross C சேர்ப்பு. சேர்ப்பு இந்த இடத்துல. சரியா? சேர்ப்பு B cross C. இப்ப பாருங்க. A cross இங்க இருக்கு. B cross இங்க இருக்கு. ரெண்டையும் சேர்த்து எழுத போறோம். யூனியன். இது வந்து யூனியன் சேர்ப்பு. சரியா? இப்ப பாருங்க. முதல்ல 0, 3 வந்துரும். அதுக்கு அடுத்தது 0, 5 வரும். அதுக்கு அடுத்தது 1, 3 வரும். அதுக்கு அடுத்தது 1, 5. அப்ப இதை அப்படியே சேர்த்து எழுதணும். 2, 3. அதுக்கு அடுத்தது 2, 5. அதுக்கு அடுத்தது 3, 3. அதுக்கு அடுத்தது 3, 5. அதுக்கு அடுத்தது 4, 3. அதுக்கு அடுத்தது 4, 5. இதான் என்னது? ரெண்டாவது ஆன்சர். என்ன செஞ்சிட்டோம்? இந்த A கிராஸையும் B கிராஸையும் ஒன்னா சேர்த்து எழுதிட்டோம். சேர்ப்புனா ஒன்னா சேர்த்து எழுதினோம். எதுவும் திரும்ப திரும்ப வரல. எல்லாமே ஒரு தடவை தான் இருக்கு. அப்படியே எழுதிட்டோம். இப்போ நம்ம எதை செக் பண்ணணும்? ஆன்சர் 1, 2 செக் பண்ணுங்க. ஆன்சர் 1 இங்க இருக்கு பாருங்க. 0, 3, 0, 5. 1, 3, 1, 5. 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. ரெண்டும் சமமாய் இருக்கு. அப்ப கணக்கு எப்படி எழுதணும்? 1 மற்றும் 2 இத மறக்காம எழுதணும். 1 மற்றும் 2 இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதுங்க. ஃபார்முலா என்ன ஃபார்முலா? A சேர்ப்பு B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C சேர்ப்பு B கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. இதை கண்டிப்பா எழுதுனாதான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 4 மார்க் தான் கிடைக்கும். சரியா? நம்ம 6வது கணக்கை முடிச்சிட்டோம். வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதுல பயிற்சி 1ல் 1ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A, B மற்றும் Cன்னு 3 கணங்கள் இருக்கு. இந்த 3 கணங்களும் விவரித்தல் முறையில இருக்கு. இத பட்டியல் முறைக்கு மாத்திட்டு நம்ம கீழ்கண்ட இந்த 2 கூற்றுகளை சரிபார்க்கணும். சரியா? முதல்ல ஏன்ற கணத்தை நம்ம பட்டியல் முறைக்கு மாற்ற போறோம். பாருங்க. ஏன்ற கணம் என்ன பாருங்க. A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். இயல் எண்கள் அப்படின்னா எதுல ஆரம்பிக்கும்? 1ல ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி போய்கிட்டே இருக்கும். நமக்கு ஏன்றது என்ன? 8ஐ விட கம்மியா இருக்கக்கூடிய இயல். அப்ப இந்த 8ஏ வரக்கூடாது. அப்ப 8ஐ விட கம்மியா இருக்குது என்னன்னா பாருங்க. 7, 6, 5, 4, 3, 2, 1. இதான் என்னது? 8ஐ விட சிறிய என்ன எண்கள்? குறைவான இயல் எண்கள். 1 வரும், 2, 3, 4, 5, 6, 7. 8 வராது. 8ஐ விட குறைவானது. சரியா? இப்ப பாருங்க. B பாருங்க. Bன்றது என்ன அப்படின்னா B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். அப்ப 8 வர 8ஐ விட கம்மியா இருக்க பகா எண்கள் என்ன? 2 பகா எண், 3 பகா எண், 5 பகா எண், 7 பகா எண். பகா எண் அப்படின்னா எதால வகுப்படும்? ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது. அப்ப 2 எதால வகுப்படும்? 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும். அதுக்கடுத்து 3 பாருங்க. 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். 5 பாருங்க. 1ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும். அதுக்கடுத்து 7. இதான் என்னது? 8ஐ விட குறைவான பகா எண்கள். அதுக்கு அடுத்தது C பாருங்க. Cன்றது என்ன அப்படின்னா C என்பது இரட்டை பகா எண். பகா எண்கள் எல்லாமே இரட்டைப்படை பகா எண். சரியா? பகா எண்கள் எல்லாமே ஒற்றைப்படையா தான் இருக்கும். ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இரட்டைப்படையா இருக்கும். எது அப்படின்னா 2. 2 மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண். சரியா? இப்போ நம்ம கணக்குள்ள போறோம். முதலுது பாருங்க. முதலுது அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிடுவோம். என்ன பாருங்க. A வெட்டு B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C வெட்டு
பி கிராஸ் சி. சரியா? இப்போ இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஸ்டார்ட் பண்ணுமா? என்ன இருக்கு? ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பி. ஏன்ற கணத்துல என்ன இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 வெட்டு பீன்ற கணத்துல என்ன இருக்கு பாருங்க? 2 3 5 7. சரியா? இப்போ நம்ம வெட்டு கண்டுபிடிக்க போறோம். இன்டர்செக்ஷன். வெட்டு அப்படின்னா ரெண்டுலயுமே இருக்கணும். பாருங்க, 2 ரெண்டுலயுமே இருக்கா? 3 பாருங்க, ரெண்டுலயுமே இருக்கா? 5 பாருங்க, ரெண்டுலயுமே இருக்கா? 7 பாருங்க, ரெண்டுலயுமே இருக்கு. அப்ப ஏன்ற கணத்துக்கும் பீன்ற கணத்துக்கும் வெட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 2 3 5 7 வருகிறது. சரியா? இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் சிக்கும் என்ன கண்டுபிடிக்க போறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம எடுக்க போறோம். இப்போ இந்த ஏ வெட்டு பி எடுத்து அப்படியே எழுதிடலாமா? 2 3 5 7 எழுதிட்டோம். கிராஸ் கார்ட்டீசியன் பெருக்கல் போட்டாச்சு. சி, சில என்ன இருக்கு பாருங்க? 2 மட்டும்தான் இருக்கிறது. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். எப்படி எடுப்போம்? 2, 2 2, 2. இங்க 2 எடுத்து இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப 2 அதுக்கு அடுத்து 3 பாருங்க. 3 எடுத்துக்கிட்டு 3, 2. அதுக்கு அடுத்து 5 எடுத்துக்கிட்டு 5, 2. அதுக்கு அடுத்து 7 எடுத்துக்கிட்டு 7, 2. இதான் என்னது? நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர். இப்ப வலது பக்கத்துல முதல்ல என்ன இருக்கு பாருங்க? பிராக்கெட். முதல் பிராக்கெட் என்ன இருக்கு? ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. அப்ப ஏல என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 எழுதிட்டோமா? கிராஸ் சில 2 மட்டும்தான் இருக்கு. பாருங்க, ஏல 1ல இருந்து 7 வரைக்கும், சில 2 மட்டும். இதுக்கு இப்ப நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். எடுத்துடலாமா? 1ல ஆரம்பிங்க. 1, 2. அவ்வளவுதான், ஒன்னே ஒண்ணுதான். சரியா? இப்ப 2, 2 2, 2. அதுக்கு அடுத்து இங்க வாங்க. 3, 2. அதுக்கு அடுத்தது 4, 2. அதுக்கு அடுத்தது 5, 2. அதுக்கு அடுத்தது 6, 2. அதுக்கு அடுத்தது 7, 2. இப்படிதான் எழுதணும். இதான் என்னது? கார்ட்டீசியன் பெருக்கல். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பி கிராஸ் சியை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பி கிராஸ் சி. பில என்ன இருக்குன்னா 2 3 5 7 இருக்கு. கிராஸ் சில என்ன இருக்கு? வெறும் 2 மட்டும்தான் இருக்கு. பாருங்க, பில 2 3 5 7, சில 2 மட்டும். இதுக்கு இப்ப நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். எடுக்கலாமா? பாருங்க, 2 கொண்டு 2, 2 எழுதிட்டோமா? 3 கொண்டு எழுத போறோம். 3, 2 தான் கார்ட்டீசியன் பெருக்கல். 3, 2. அதுக்கு அடுத்தது 5, 2. அதுக்கு அடுத்தது 7, 2. சரியா? என்ன செஞ்சிட்டோம்? பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்? வெட்டு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஏ கிராஸ் சி வெட்டு இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு வெட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னா ரெண்டுலயுமே இருக்கக்கூடியதை எழுதணும். எது ரெண்டுலயுமே இருக்கு பாருங்க? 1, 2 இங்க இருக்கு, இங்க இல்ல. இப்போ 2, 2 இருக்கு. 3, 2 இருக்கு. 4, 2 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப 5, 2 பாருங்க, ரெண்டுலயுமே இருக்கா? அதுக்கு அடுத்தது 7, 2 பாருங்க, ரெண்டுலயுமே இருக்கு. இந்த 4 உறுப்புகள் மட்டும்தான் ரெண்டுலயுமே இருக்கு. அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டா போதும். என்னென்ன? 2, 2. அதுக்கு அடுத்தது 3, 2. 2, 2 3, 2. அதுக்கு அடுத்தது 5, 2. அதுக்கு அடுத்தது 7, நான் பென்சில வட்டம் போட்டிருக்கேன் இல்லையா? அது மட்டும்தான். இதான் என்னது? ரெண்டாவது இது. இப்போ 2 ஆன்சர் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, முதல் ஆன்சர்
2,2 3,2 5,2 7,2 ரெண்டும் சமமா இருக்கு. இதை மறக்காம எழுதணும். என்ன எழுதுவீங்க? 1 மற்றும் 2 எது சரிபார்க்கப்பட்டது? அந்த ஃபார்முலா அப்படியே எழுதுங்க. A வெட்டு B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. நம்ம இதுல 2 கணக்கு இருந்துச்சு இல்லையா? முதல் கணக்கை முடிச்சிட்டோம். 2வது ஆரம்பிக்கலாமா? இருங்க, நான் பேப்பர் எடுத்துட்டேன். இப்போ இந்த 2வது சமன்பாட்டை எடுத்து எழுதுவோம். 2வது கூற்று சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு அந்த ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். பாருங்க, 2வது இதுல A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம முதல்ல இது பண்ண போறது என்னது? பிராக்கெட்ஸ். பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க, B மைனஸ் C இருக்கு. B மைனஸ் C. அப்போ இந்த இடத்துல பாருங்க, முதல்ல பீன்ற கணத்தை எடுத்து எழுதுவோமா? பீன்ற கணத்துல என்ன இருக்கு? 2 3 5 7 இருக்கு. 2 3 5 7 மைனஸ் சில என்ன இருக்குன்னா 2. இப்ப பாருங்க, B மைனஸ் C. அப்ப என்ன அர்த்தம்னா Bல மட்டும்தான் இருக்கணும், Cல இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, இந்த 2 பாருங்க, இங்கேயும் இருக்கு. அப்ப 2 வராது. எதுல மட்டும்தான் இருக்கணும்? Bல மட்டும்தான் இருக்கணும். 3 பாருங்க, Bல மட்டும்தான் இருக்கு. 5 பாருங்க, Bல மட்டும்தான் இருக்கு. 7 பாருங்க, Bல மட்டும்தான் இருக்கு. இதான் என்னது? B மைனஸ் C. முதல்ல என்ன இருக்கோ அதுல மட்டும்தான் இருக்கணும், 2வதுல இருக்கக்கூடாது. இந்த 2 இருக்கு இல்லையா? 2லயுமே இருக்கு, அப்ப வராது. Bல மட்டும் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதியாச்சு. இதான் B மைனஸ் C. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு, இப்ப பாருங்க, ஏன்ற கணத்துல என்ன இருக்கு பாருங்க, 1 2 3 இருந்து 7 வரைக்கும் இருக்கு. அப்படியே எடுத்து எழுதுவோமா? 1 2 3 4 5 6 7 கிராஸ் B மைனஸ் C பாருங்க, 3 5 7 இருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். இதுல 7 இருக்கு, இதுல 3, மொத்தம் 21 உறுப்புகள் வரும். எதையும் விட்டுறக்கூடாது, ரொம்ப கவனமா எழுதணும். முதல்ல 7 ஆரம்பிக்க போறோம், 1ல ஆரம்பிக்க போறோம். 1,3 1,5 1,7 எழுதுவோமா? 1,3 1,5 1,7 2ல ஆரம்பிக்க போறோம். 2,3 2,5 2,7 2,3 2,5 2,7 சரியா? இப்ப 3ல ஆரம்பிக்க போறோம். என்ன வரும்? 3,3 3,5 3,7 எழுதிட்டோமா? 3,3 3,5 3,7. இப்ப 4ல ஆரம்பிக்க போறோம். 4,3 4,5 4,7 4,3 4,5 4,7. இப்ப 5ல ஆரம்பிக்க போறோம். 5,3 5,5 5,7 எழுதுங்க. 5,3 5,5 5,7. இப்ப 6ல ஆரம்பிக்க போறோம். 6,3 6,5 6,7. கடைசியில 7ல ஆரம்பிக்க போறோம். 7,3 7,5 7,7 7,3 7,5 7,7. இதான் என்னது? நமக்கு தேவையான A கிராஸ் B மைனஸ் C. எதோட ஆன்சர்? இடது பக்கத்தோட ஆன்சர். இப்ப வலது பக்கம் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல முதல்ல நம்ம A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். Aக்கும் Bக்கும் என்ன எடுக்க போறோம்? கிராஸ் எடுக்க போறோம், கார்ட்டீசியன் பெருக்கல். A கிராஸ் B. ஏல என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. கிராஸ் Bல என்ன இருக்குன்னா 2 3 5 7 இருக்கு. அதானே இருக்கு.
செக் பண்ணிடுமா பாருங்க, ஏல இருக்கு பியில் இருக்கு, எடுத்து எழுதிட்டோம். இப்போ ரெண்டுக்கும் கிராஸ் பெருக்கல் எழுத போறோம். கவனமா பாருங்க, இதுல 7 உறுப்புகள் இருக்கு, இதுல 4 உறுப்புகள் இருக்கு. எழுதினாங்க 28 உறுப்புகள் நம்ம எழுதணும். எழுதிடலாமா பாருங்க, முதல்ல 1ல ஆரம்பிக்க போறோம். 1,2 1,3 1,5 1,7 எழுதுமா. 1,2 1,3 1,5 1,7 2ல ஆரம்பிக்க போறோம். 2,3 2,5 2,7 2,2 முதல்ல, சரியா. 2,2 2,3 2,5 2,7 இப்ப 3ல ஆரம்பிக்க போறோம். 3,2 3,3 3,5 3,7 எழுதுமா. 3,2 3,3 3,5 3,7 இப்ப 4ல ஆரம்பிச்சோம்னா 4,2 4,3 4,5 4,7 எழுதுங்க. 4,2 4,3 4,5 4,7 முடிச்சிட்டோமா. இப்போ 5ல ஆரம்பிக்க போறோம். 5,2 5,3 5,5 5,7 எழுதுங்க. 5,2 5,3 5,5 5,7 இப்ப 6ல ஆரம்பிக்க போறோம். 6,2 6,3 6,5 6,7 எழுதுங்க. 6,2 6,3 6,5 6,7 கடைசியில 7ல ஆரம்பிக்க போறோம். 7,2 7,3 7,5 7,7 எழுதிருமா. 7,2 7,3 7,5 7,7 இதான் என்னது, ஏ கிராஸ் பி. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ஃபார்முலால இருந்து ஏ கிராஸ் சியை கண்டுபிடிக்க போறோம். ஏ கிராஸ் சி. ஏல என்ன இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 இருக்கு. கிராஸ் சில என்ன இருக்குன்னா 2 மட்டும் இருக்கு. செக் பண்ணிடுவோமா பாருங்க, ஏல 1ல இருந்து 7 வரைக்கும் சில 2 மட்டும்தான். இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்துருவோமா. ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம் பாருங்க. எப்படி எடுக்கணும், 1ல ஆரம்பிக்க போறோம். 1,2 2,2 3,2 எழுதிக்கலாம் பாருங்க. முதல்ல 1 1,2 சரியா. அதுக்கு அடுத்து பாருங்க 2,2 அதுக்கு அடுத்தது 3,2 ஏன்னா அதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. 3,2 அதுக்கு அடுத்தது 4,2 அதுக்கு அடுத்தது 5,2 அதுக்கு அடுத்தது 6,2 அதுக்கு அடுத்தது 7,2 சரியா. நம்ம ஏ கிராஸ் சியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், மைனஸ். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. மைனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, ஏ கிராஸ் பில இருக்கணும், இதுல இருக்கணும், இதுல இருக்கக்கூடாது. சரியா, கவனமா எடுத்துடணும். இதுல மட்டும்தான் இருக்கணும். இப்போ முதல்ல பாருங்க 1,2 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அப்ப இது வராது. அப்போ அதுக்கடுத்து பாருங்க 2,2 பாருங்க, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அப்ப இதுவும் வராது. 3,2 பாருங்க, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அப்ப இது வராது. 4,2 பாருங்க, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, வர ரெண்டுலயுமே இருக்கிறது வரக்கூடாது. 5,2 பாருங்க, எங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அப்ப இந்த 5,2 வராது. 6,2 பாருங்க, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, வராது. 7,2 பாருங்க, இங்கேயும் இருக்கு இங்கேயும் வராது. அதாவது எதுல மட்டும்தான், ஏ கிராஸ் பில மட்டும்தான் இருக்கணும், இதுல இருக்கக்கூடாது. அப்போ இந்த நாம தப்பு போட்டிருக்கோம் பாருங்க, 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 இது எங்க இருக்கு, இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு. நமக்கு எதுல மட்டும், இதுல மட்டும்தான் இருக்கணும், ஏ கிராஸ் பில மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 இத விட்டுட்டு மிச்சதை அப்படியே எடுத்து எழுத போறேன். எழுதுவோமா. முதல்ல என்ன வந்துடும் நமக்கு 1,3
வரும், 1,5 வரும், 1,7 வரும். இந்த 2,2 வராது. அதுக்கு அடுத்தது 2,3 வரும், 2,5 வரும், 2,7 வரும். அப்படி இங்க வாங்க. இந்த 3,2 வராது. அதுக்கடுத்து என்ன வரும்? இந்த 3,3 வரும், 3,5 வரும், 3,7 வரும், 4,2 வராது. ஏன்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, வராது. அதுக்கடுத்து என்ன எதுல ஆரம்பிப்போம்? 4,3 வரும், அதுக்கடுத்தது 4,5 வரும், அதுக்கடுத்தது 4,7 வரும். அதுக்கு 5,2 வராது. ஏன்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ எது அதுக்கடுத்து என்னது? 5,3 வரும், 5,5 வரும், 5,7 வரும். அதுக்கடுத்து 6,2 வராது. ஏன்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ 6,3 வரும், 6,5 வரும், 6,7 வரும். அதுக்கடுத்து 7,2 வராது. அப்போ அதை விட்டுட்டோம்னா என்ன வரும்? 7,3 வரும், 7,5 வரும், 7,7 வரும். இதான் என்னது? நமக்கு தேவையான வலது பக்கத்தோட ஆன்சர். இப்ப எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? 1, 2 சமமா இருக்கான்னு. 1 இங்க இருக்கு பாருங்க, இதான் 1. 1, 3, 1, 5, 1, 7 இருக்கா? 1, 3, 1, 5, 1, 7. அதுக்கு அடுத்து 2, 3, 2, 5, 2, 7 இருக்கா? பாருங்க, 2, 3, 2, 5, 2, 7. அதுக்கு அடுத்து பாருங்க, 3, 3, 3, 5, 3, 7 இருக்கா? 3, 3, 3, 5, 3, 7. அதுக்கு அடுத்தது 4, 3, 4, 5, 4, 7 இருக்கா? பாருங்க, 4, 3, 4, 5, 4, 7. அதுக்கு அடுத்தது 5, 3, 5, 5, 5, 7 இருக்கா? 5, 3, 5, 5, 5, 7 இருக்கு. அதுக்கு அடுத்தது 6, 3, 6, 5, 6, 7 இருக்கா? 6, 3, 6, 5, 6, 7 இருக்கு. அதுக்கு அடுத்தது 7, 3, 7, 5, 7, 7. 7, 3, 7, 5, 7, 7 இருக்கு. எல்லாமே இருக்கு. அப்போ கணக்கு முடிச்சிடலாமா? எப்படி எழுதணும்? மறக்காம இதை எழுதணும். 1 மற்றும் 2 அந்த சமன்பாடு, அந்த ஃபார்முலா, அந்த கூற்று இருக்கா, அதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? A cross B minus C equal to A cross B minus A cross C என்பது சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டது. இத கண்டிப்பா எழுதணும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.